மதுவில் தள்ளாடக்கூடிய இளைஞர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்கள், சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள், காதல் என்ற பெயரிலே கண்டவர்களோடு படிதாண்டக்கூடிய சில இளம்பெண்கள், இவங்கெல்லாம் சீரழிவதற்கு என்ன காரணம்? திருட்டு குற்றத்திலே சில இளைஞர்கள் ஈடுபடுகிறார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவெளியிலே எவ்வாறு ஒழுக்கமாக நடக்க வேண்டும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் அறியாத தான் தோன்றி கூட்டமாக இன்றைக்கு பல இளைஞர்கள் மாறி இருக்கின்றார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இளைஞர்கள் யாரை நேசிக்கிறார்கள்? சினிமா கூத்தாடிகளை நேசிக்கிறார்கள். அந்த சினிமா கூத்தாடியை பார்த்து நான் எல்லா நற்பண்புகளையும் பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை காட்ட முடியுமா? நான் சினிமா கூத்தாடியை பார்த்து தான் நான் புகைப்பிடிப்பதில்லை, நான் தண்ணி அடிப்பதில்லை, நான் என்னுடைய மனைவியை சரியாக கவனிக்கின்றேன், என்னுடைய தாயை சரியாக கவனிக்கின்றேன். சினிமா கூத்தாடிகளை பார்த்தா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல விஷயத்தை ஏதாவது ஒரு படத்தில் சொன்னதை வச்சு செய்வானே தவிர மனிதனை மிருகமாக்கக்கூடியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ரோட்டில் செல்லக்கூடிய பெண்களை எல்லாம் தவறான பார்வை பார்க்க வைக்கக்கூடியதான் சினிமா கலாச்சாரம். அன்போடு வளர்த்த பிள்ளைகளை கண்டவனோடும் ஓடி செல்லக்கூடிய கலாச்சாரத்தை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். வீதிக்கு வீதி, முக்குக்கு முக்கு, சந்துக்கு சந்து டாஸ்மாக் கடைகளை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ஒரு வீதியிலே வாகனத்தில் செல்லும் பொழுது பொதுமக்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், சின்ன குழந்தைகள் வருகிறார்கள். சரியான வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதை மீறி தலைதறிக்க வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய பெருமை பிடித்த இளைஞர்களை உண்டாக்கியது இந்த சினிமா கலாச்சாரம். ஒரு பொதுவெளியில் செல்லும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் எல்லோரும் நம்மை பார்க்கிறார்கள் என்ற கூச்சம் இல்லாமல் பொதுவெளியை ஆபாசமாக மாற்றக்கூடிய கலாச்சாரத்தை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ஒக்க சிரிச்சா வெக்கம் சொல்லுவாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த சமூகம் சீரழியும் பொழுது எந்த ஒரு அசிங்கமும் அசிங்கம் என்றே தெரியாத ஒரு கூட்டத்தை உண்டாக்கியது இந்த சினிமா கலாச்சாரம். இந்த சினிமா கலாச்சாரத்தில் வீழ்ந்து விட்ட இளைஞர்களோடு ஒன்று சேரும் போது அந்த இளைஞர் மதுவுக்கு அடிமையாவானா இல்லையா? அவருடைய குடும்பம் சீரழியுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து நன்மக்களின் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நல்லவர்களை நண்பர்களாக்குவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இவ்வுலகில் பல்வேறு வகைகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, உயிரினங்கள் பலதரப்பட்ட பிரிவுகளாக இருக்கிறது. மனிதர்களும் அந்த உயிரினங்களில் ஒரு சாரார். பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்று பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபமா தஆரஃப மின்ஹா இஹ்தலஃப், அந்த உயிரினங்களில் எவைகளுக்கு மத்தியில் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறதோ அவை கூடி வாழ்கின்றன. ஒமா தனாக்கல மின்ஹா இஹ்தலஃப், அந்த உயிரினங்களில் எவற்றுக்கு மத்தியிலே எதிர்ப்புணர்வு இருக்கிறதோ, ஒன்றுபடுதல் இல்லையோ, அவைகள் வேறுபட்டு வாழ்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சிங்கமும் ஆடும் இணைந்து வாழ்வது கிடையாது. ஒரு புலியும் மானும் இணைந்து வாழ்வது கிடையாது. அதுபோன்று மனிதர்களாகிய நம்மிடத்திலே பலதரப்பட்ட குணமுடையவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த குணமுடையவர்கள் தங்களுக்கு ஒத்தவர்களோடு நண்பர்கள் என்ற அடிப்படையிலும், குடும்பம் என்ற அடிப்படையிலும், கோத்திரம் என்ற அடிப்படையிலும், பல்வேறு அடிப்படைகளில் தங்களுக்கு ஒத்து போகக்கூடிய மக்களோடு மனிதர்கள் இணைந்து வாழ்கின்றார்கள். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம், கணிசமாக இருக்கிறார்கள். அதே போன்று
ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள், நோயில் வாடக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆணை பெண்ணை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு தோழர்கள் இல்லாமல், பெண்களுக்கு தோழிகள் இல்லாமல், நண்பர் நண்பிகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக அரிதானவர்களாக இருக்கலாம். ஏதாவது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமையில் இருப்பார்கள். சிந்தனை உடைய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கென்று நண்பர்களையும் தோழர்களையும் தோழிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இந்த நட்பு என்பது இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. ஒன்று யார் என்று சொன்னால், பொதுவாக நாம் ஒருவரை பார்த்தால் அவரை பற்றி நலம் விசாரிப்போம். அவர்களோடு நாம் மிக அந்நியோன்யமாக பழக மாட்டோம். நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, நேரத்தை பார்த்தா கேட்டுக்கொள்வோம். நம்முடைய அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு நாம் பரிமாறிக்கொள்ள மாட்டோம். நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை அவர்களோடு நாம் எடுத்து சொல்ல மாட்டோம். நம்முடைய மனக்கவலைகளை அவர்களோடு நாம் பரிமாறிக்கொள்ள மாட்டோம். நண்பர்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் ஹலீல் என்று சொல்லுவார்கள். ஹலீல் என்று சொன்னால், நாம் அவர்கள் மீது பிரத்யோகமாக யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்களை ஹலீல் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய பிரத்யோக அன்பை அல்லாஹ் செலுத்துகிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஹலீல் என்ற வார்த்தைக்கு உற்ற நண்பர் என்று மொழிபெயர்ப்பு செய்வார்கள். ஏன் அதற்கு உற்ற நண்பர்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, பொதுவாக மனிதன் யார் மீது பிரத்யோகமாக அன்பு செலுத்துகிறானோ அவர்கள் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தைக்கு உற்ற நண்பர்கள் என்று பொருள் செய்யப்படுகிறது. ஆனால் ஹலீல் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிரத்யோக அன்பிற்குரியவர், தனிப்பட்ட விருப்பத்திற்குரியவர் என்ற அதனுடைய பொருள். பிரத்யோக அன்பு என்பது அது யார் மீது வேண்டுமானால் ஏற்படலாம். சாதாரண ஒரு மனிதன் அவனுடைய வீட்டினுடைய நாயின் மீது பிரத்யோக அன்பை செலுத்துவான், சில விலங்கினங்கள் மீது பிரத்யோக அன்பை செலுத்துவான். பிரத்யோக அன்பு என்பது சக மனிதன் மீது மட்டும்தான் ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பிரத்யோக அன்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி ஹலீலா கமா இத்தஹத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்ததை போன்று என்னை அல்லாஹ் தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஹலீல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்கள் இருப்பார்கள். ஒருவன் யார் மீது அதிகமாக பிரத்யோக அன்பை செலுத்துகிறானோ அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய குணநலன்கள் இவன் மீது ஏற்படும். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் நேசிக்கக்கூடிய ஒருவன் நல்லவனாக இருந்தால், அவன் மக்களோடு அழகிய முறையில் பழகக்கூடியவனாக இருந்தால், நற்குணங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தால், அவனுடைய தாக்கம் அவனை நேசிக்கக்கூடிய மக்களிடம் ஏற்படும். இன்றைக்கு உலகத்தில் நட்பை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவன் சீரழிவதும் ஒருவன் சீர் பெறுவதும் தீர்மானிக்கப்படுகிறது. தமிழ்ல கூட சொல்வாங்களா இல்லையா, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். அப்ப மிக நல்ல ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட்டவன் கூட, பெற்றோர்களால் பேணி பாதுகாத்து வளர்க்கப்பட்ட குழந்தை கூட, அவன் சேரக்கூடிய சேர்க்கை சரியில்லை என்று சொன்னால், குடிகாரர்களோடு சேர்ந்தால், குழப்பவாதிகளோடு சேர்ந்தால், கெட்ட பண்பு மிக்கவர்களோடு சேரும் பொழுது, சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவனோடு சேர்க்கை அமையும் பொழுது, தவறான பண்புடைய தோழிகளோடு ஒரு பெண்ணுடைய நட்பு அமையும் பொழுது, அந்த தவறான பண்பு இவர்களிடம் ஏற்பட்டு விடுகிறது.
அப்ப நட்பு என்பது ஒருவனை சீர்படுத்துவதிலும் ஒருவனை சீரழிப்பதிலும் நட்பு என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. நட்பு என்று சொன்னால் அன்றாடம் நாம் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, நம்முடைய சொந்த விஷயங்களுக்கு அன்றாடம் ஆலோசனை பெறுவதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்கின்றோமோ, நாம் யார் மீது பிரத்யோக அன்பை காட்டுகிறோமோ அவர்கள் கொள்கையில் சரியானவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக, அதே போன்று நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருந்தால் அதனுடைய தாக்கம் நம்மிலும் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை அதிகம் நேசிக்கின்றானோ அவனுடைய கொள்கையில் இருக்கின்றான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க யாரை அதிகம் நேசிக்கிறீர்களோ அவர்களுடைய கொள்கை தாக்கம், அவர்களுடைய பண்புகள், அது நல்லதோ கெட்டதோ, அது நம்மிடமும் ஏற்படும். நபியான சொல்லி காட்டினார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மையு ஹாலி, உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் யாருடன் அதிகமாக நட்பு பாராட்டுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்றாங்க, நீங்க யாரை அதிகமா நேசிக்கிறீங்க, நீங்க யாரோடு அதிகம் நட்பு பாராட்டுகிறீர்கள், உங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நீங்க யாரை அதிகமா நேசிக்கிறீர்களோ அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தால் அந்த சினிமா நடிகனுடைய பழக்கம் இவன்கிட்ட ஏற்படும். ஒரு காலத்தில் நீங்க பார்க்கலாம், சில இளைஞர்கள் என்ன செய்வார்கள், தோல்ல கிடக்கிற துண்டை அப்படி சுத்தி போட்டுக்கிட்டே போவான். சில இளைஞர்கள் நடு ரோட்டில் நின்று குடிபானத்தை குடித்து கொண்டிருப்பான். சில இளைஞர்கள் அவங்க நடக்கிற நடையே வித்தியாசமா இருக்கும். சிலருடைய முடி ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதமாக தெனாவெட்டாக ரொம்ப ஒரு பொது வீதியிலே மிகவும் ஒழுக்கமற்ற தன்மையோடு பலரும் நடந்து கொள்வார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பாருங்கள், அவன் யாரை நேசிக்கிறானோ அந்த நடிகன் அவ்வாறு நடந்திருப்பான். ஒரு சினிமா கூத்தாடியை நேசித்திருப்பான். அந்த சினிமா கூத்தாடி அவன் நடிக்கக்கூடிய சினிமா படங்களிலே பொதுவெளியில் அவன் மதுவை அருந்தி கொண்டு வருவான், பொதுவெளியில் அவன் சிகரெட்டுகளை பிடித்துக் கொண்டிருப்பான், பொதுவெளியில் அவன் மக்களை எல்லாம் தாக்குவதை போன்று நடித்திருப்பான். அவன் மீது அன்பு கொண்ட அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மக்கள் செய்வாங்க, அதே செயலை அதே விஷயத்தை பொதுவெளியில வெளிப்படுத்துவார்கள். அந்நிய பெண்கள்கிட்ட தவறாக நடப்பது, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காதல் என்ற பெயரிலே பெண்களுக்கு அதிகமான கொடுமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் அரங்கேற்றப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் எது? சினிமா. சினிமாவுடைய மோகத்தினால்தான் இன்றைக்கு எப்படி ஈமானிய உணர்வு உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்க வேண்டுமோ அதுபோன்று இந்த காதல் என்ற உணர்வு பதிந்திருக்கிறது. அப்ப அவர்கள் அதை அதிகமாக நேசிக்கும் பொழுது அந்த தாக்கம் அப்படியே ஏற்பட்டு விடுகின்றது. அப்ப நட்பு என்பது அது சரியான ஒரு பண்பாக இருக்கும். சரியான ஒருவரை நாம் நேசித்தால், சரியான ஒருவரோடு நாம் நட்பு கொண்டால் அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நாம யாரை நேசிக்கிறோமோ அவர் தப்பான ஒரு கொள்கையில் இருந்தால், நீங்க ஒரு நாத்தி கடவுளே இல்லை என்று ஒருவர் சொல்கிறார் வைத்துக் கொள்வோம், அவரை நீங்க அளவுக்கு அதிகமாக நேசித்தால் உங்களுடைய கொள்கையும் அதுவாக மாறும். பல அரசியல் கட்சியில் உள்ள இஸ்லாமிய நண்பர்களை பார்க்கிறோமா இல்லையா, கடவுளே இல்லைம்பாங்க. ஏன்பா கடவுளே இல்லைன்னு சொன்னா அவன் சிந்திச்சு ரொம்ப ஒரு விஞ்ஞானபூர்வமாக உணர்ந்து சொல்கிறானா? சாதாரண விஷயங்கள்ல கூட சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்காது, அவனுடைய செயல்பாடுகள் காட்டும். ஆனால் அவன் கடவுளே இல்லை என்று அந்த கொள்கைக்கு வருவதற்கு காரணம் அவன் யாரை நேசிக்கிறானோ, யாரோடு நட்பு பாராட்டுகிறானோ, யாருடைய கருத்தை சிறந்ததாக நினைக்கிறானோ அவங்களுடைய கொள்கை தாக்கம் இவனிடம் ஏற்படுகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகின்றார். வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, அல்லாஹ்வின் தூதரே கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும், கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும், உலக அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, ஃபமா அத்தத லஹா, நீ கியாமத் நாளைக்காக, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று இருக்கட்டும், அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய், உன்னிடம் என்ன இருக்கிறது?
அப்பொழுது அவர் சொன்னார், நான் மறுமை நாளுக்கென்று பெரிதாக எதையும் செய்யவில்லை, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன். ஹுப்பல்லாஹி வ ரசூலி, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதைத்தான் நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசம், இறை தூதருடைய நேசம் ஒருவனுடைய உள்ளத்தில் அது உண்மையான நேசமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நேசம் அவனை சீராக்கும், அவனை கொள்கையில் சரியானவனாக மாற்றும், அவனை நற்குணமுடையவனாக மாற்றும், அவனை நற்பண்புகள் உள்ளவனாக மாற்றும், அவனை சிறந்த ஒரு மனிதனாக சிறந்த இறையடியானாக அவனை மாற்றும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக மஅமன் அஹ்பப்த, நிச்சயமாக நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ மறுமையில் இருப்பாய். இறை தூதரை நேசிக்கிறாயா, இறை தூதரோடு நீ மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு நபி மொழியிலே பார்க்கின்றோம், ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, கைஃப தரா ஃபீ ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்கீஹிம், ஒரு மனிதனை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? அவன் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான், ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறான், ஆனால் வலம்மா யல்கீஹ், இதுவரை அவன் அவர்களை சந்திக்கவில்லை. ஒரு சமுதாயத்தை பற்றி நாம் படிக்கிறோம், சஹாபாக்களை பற்றி நாம் படிக்கிறோம், சஹாபாக்களை நாம் நேசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம சஹாபாக்களை இதுவரை சந்திக்கல, மறுமை நாளில் தான் நாம சந்திக்க போறோம். அப்போ அல்லது இந்த உலகத்திலேயே ஒரு சாராரை நாம் நேசிக்கின்றோம், அவருடைய குணநலன்களுக்காக, அவருடைய தியாகங்களுக்காக, அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு பண்பிற்காக அவர்களை ஒருவன் நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒருவன் ஒருவரை சந்திக்காவிட்டாலும் அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பான். அபூஜஹலை நேசித்தால் மறுமையில் அபூஜஹலோடு இருப்பான், ஃபிரௌனை நேசித்தால் மறுமையில் ஃபிரௌனோடு இருப்பான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தால், நபிமார்களை நேசித்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால், அருமை சஹாபாக்களை நேசித்தால் அவர்களோடு மறுமையில் இருப்பான். அப்போ நட்பு எடுத்துக்கொண்டால் இந்த நட்புல அடிப்படையான விஷயம் நேசம் என்பது. நம்ம யாரோடு நேசம் பாராட்டுகிறோமோ, யார் மீது அன்பு வைத்திருக்கின்றோமோ அவருடைய பண்புகள், அவருடைய குணநலன்கள் நம்மீது கண்டிப்பாக ஏற்படும். இதனால் தான் நம்முடைய மார்க்கம் நம்ம யாரை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் சரியான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸதுல் ஜலீஸி ஸாலிஹ் வல் ஜலீஸி ஸவ், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணத்தை குறிப்பிட்டார்கள். நாம் நல்லவர்களோடு நட்பு கொண்டால் நமக்கு என்ன ஏற்படும்? ஒருவர் ஏகத்துவ கொள்கையை விளங்கியவராக இருக்கிறார், நற்குணமுடையவராக இருக்கிறார், சரியாக தொழக்கூடியவராக இருக்கிறார், நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இப்படி பல்வேறு நற்குணங்களுக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருக்கின்றார். ஒருவர் தீய குணமுடையவராக இருக்கிறார், இணை வைப்பிலே மூலிகை கிடைக்கின்றார், அவரிடம் பல கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, மது என்ற தீய பழக்கம் இருக்கிறது, போதை பொருட்களுக்கு அவர் அடிமையாக இருக்கிறார், புகை பொருட்களுக்கு, புகையிலை பொருட்களுக்கு அவர் அடிமையாக இருக்கின்றார், பல்வேறு ஆபாசமான காரியங்களிலே ஈடுபடுகின்றார், திருட்டிலே ஈடுபடுகின்றார், விபச்சாரத்திலே ஈடுபடுகின்றார், இன்ன பல பாவ கொலை கொள்ளையிலே ஈடுபடுகின்றார். இப்படி ஒருவன் நல்லவனாக இருந்து அவனோடு நட்பு கொண்டால் அதற்கு உதாரணம் என்ன? ஒருவன் தீயவனாக இருந்து அவனோடு நட்பு கொண்டால் அதற்கு உதாரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சாஹிபில் மிஸ்க், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விற்கக்கூடியவனை போன்று, தீய நண்பனுக்கு உதாரணம் அவன் ஒரு கொல்லப்பட்டரை வைத்திருக்கக்கூடியவனை போன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யஅதமு மின் சாஹிபில் மிஸ்க், ஒருவன் கஸ்தூரி விற்கக்கூடியவன், ஒரு அத்தர் விற்கக்கூடியவனோடு ஒருவன் நட்பு பாராட்டுகிறான். ஒரு ஆள் சென்று விற்கிறார், அவரோடு நம்ம நட்பு பாராட்டுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவருடைய கடையில் போய் அமரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நமக்கு ஒரு அத்தர் வியாபாரி நண்பராக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த அத்தரை விலை கொடுத்து வாங்குவோம். அல்லது அவர் நமக்கு அன்பளிப்பாக கூட என்ன செய்யலாம், தரலாம். அல்லது நாம் விலை கொடுத்தும் வாங்கலை, அவர் நமக்கு அன்பளிப்பாகவும் தரல, அவருடைய கடையில் போய் நம்முடைய நண்பர் என்பதனால் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லது அவர் நம்ம வீட்டுக்கே வர்றாரு, ஒரு அத்தர் வியாபாரி நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா சும்மா வருவாரா? அந்த அத்தரை பூசிக்கொண்டு என்ன செய்வார், வருவார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யஅதமு மின் சாஹிபில் மிஸ் இம்மா தஷ்தரி அவ் யுபாயிஹு, அதாவது ஒருவன் அத்தர் வியாபாரியோடு நண்பனாக இருந்தால்
அவரிடமிருந்து விலைக்கு வாங்கலாம், அல்லது அதனுடைய நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். நாம நல்லவர்களை நண்பர்களாக்கினால், ஒரு பெண் ஒரு நல்ல தோழியை, இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு தோழியை, இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு பெண்ணை, ஏகத்துவத்தை அறிந்த ஒரு பெண்ணை, ஐங்காலம் தொழக்கூடிய ஒரு சகோதரியை, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை ஒரு பெண் தோழியாக எடுத்துக்கொண்டால் அவளை போன்று இவள் மாறுவாள், அல்லது அவளுடைய நற்பண்புகளையாவது இவள் தெரிந்து கொள்வாள். ஒரு ஆணுக்கும் அதுதான். ஆனால் கெட்டவனோடு சகவாசம் வைத்தால், கெட்டவர்களை நண்பர்களாக்கினால் என்ன நடக்கும்? அதை நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு கொல்லப்பட்டதை வைத்திருக்கின்றார், அவர் நமக்கு நண்பராக இருக்கின்றார். கொல்லர்கள் கெட்டது நினைச்சிடக்கூடாது. உதாரணத்திற்கு நபிகள் நான் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு கொல்லப்பட்டதை வைத்திருக்கின்றார், அவர் நண்பராக இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்று, நாம் அவரோடு போய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பட்டறைக்கு சென்று அவரோடு போய் பேசிக் கொண்டிருந்தால் அதனுடைய தீ என்ன செய்யும்? உன்னுடைய ஆடையை கரித்து விடலாம், அல்லது அதில் ஒரு பொத்தலையாவது ஏற்படுத்தி விடலாம், அல்லது அவரிடமிருந்து அந்த பட்டறையிலிருந்து துர்நாற்றத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அதான் நடக்கும். அப்போ ஒரு கெட்ட நண்பனோடு நாம் சவாசம் வைத்துக் கொண்டார், அவர்களை நாம் நேசித்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய எல்லா பாவங்களையும் செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் அந்த பாவத்தை அவன் செய்யும் பொழுது சொல்வதற்கு கூட மனசு வராது. ஏன் சொல்வதற்கு மனசு வராது? நம்முடைய நண்பனா இருக்கிறான், நாளைக்கு நாம் அவனோட உட்கார்ந்து சாப்பிடணும், அவனோடு உட்கார்ந்து பேச வேண்டும். இன்றைக்கு பல பாவங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? பாவம் என்றே தெரிந்து கொண்டு அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களை கண்டிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன? நட்பு, அவங்க மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு. அநியாயமாக மார்க்கத்துடைய எல்லா வரம்புகளையும் மீறி ஒரு திருமணம் நடத்துவார்கள். அதை சொல்வதற்கு மனசு வராது. ஏன் சொல்ல முடியாது? நாம சொன்னா அவரோட நட்பு துண்டாகிவிடும், அவரோடு உட்கார்ந்து பேச முடியாது, அவரோடு உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அவரோடு உட்கார்ந்து பழக முடியாது, நாளை நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அவருடைய உதவி தேவை என்ற எண்ணத்தில் அவங்க செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக மாறிடும். என்னைக்கு நம்முடைய உள்ளம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக மாறிவிடுகிறதோ அன்றைக்கு நாம் அழிவை நோக்கி, பேராபத்தை நோக்கி, மறுமையில் நரகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய நண்பர்கள் அடிப்படையாக நட்பில் நாம் பார்க்க வேண்டியது ஏகத்துவ கொள்கை. நம்ம யாரோடு நட்பு பாராட்டுகிறோம்? நட்பு நான் சொல்லும் போது ஒருவரை சந்திக்கும் நல்லா இருக்கிறேன் கேட்கிறோம், அந்த நட்பை நான் சொல்லவில்லை. பிரத்யோக நண்பர்கள், நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் நாம் அவர்களிடம் ஆலோசனை பெறுவோம், நம்முடைய அந்தரங்க விஷயங்களை அவரோடு பரிமாறிக்கொள்வோம், அன்றாடம் அவர்களோடு நாம் தொடர்பில் இருப்போம். இந்த நண்பர்கள் தௌஹீத் கொள்கைக்கு எதிரானவர்களாக இருந்தால், இணை வைப்பாளர்களாக இருந்தால், ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நம்மை நிரந்தர நரகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். ஒன்று, அவர் நம்மை நேசித்தால், நம் மீது உள்ள நேசத்தினால் அவர் நேர்வழிக்கு வரலாம். ஆனால் அவரை நாம் நேசித்தால், அவர் எவ்வளவு இணை வைப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளவு வழிகேட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு அவருடைய நேசம் முக்கியம் என்பதை நாம் முற்படுத்தினால் என்ன நடக்கும்? நம்முடைய உள்ளமும் அதே போன்று மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிப், உண்மையிலேயே நான் கற்பனை செய்வதுண்டு. எந்த கற்பனை சொன்னோம்னா, அபூ தாலிப் அவருடைய வரலாறுகளை படிக்கும் போது இன்றைக்கு உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண்களில் மிக நேசத்திற்குரியவங்க யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு நேசமிக்கவர்களாக அபூபக்கர் மீது இருந்தார்கள். நபிகள் நாயகத்திடம் கேட்கப்படுகிறது, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா என்று சொன்னார்கள். ரிஜால், ஆண்கள் யாருன்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யார் என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அடுத்து யார் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க யார் மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் என்பதை எல்லா சஹாபாக்களும் நேசித்தார்கள், எல்லா மூமின்களையும் நேசித்தார்கள். அதிகப்படியான அன்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீது இருந்தது. அதே நேரத்தில் அபூ தாலிப் அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது இந்த அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை போன்ற ஒரு அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் என்பது மிக உச்சகட்டமாக இருந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அபூ தாலிப் அவருடைய வாழ்க்கை. இந்த அபூ தாலிப் அவர்கள் ஈமான் கொள்ளாம இணை வைப்பாளராக முஷ்ரிக்கீன்களை ஒருவராக மரணிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நட்பு தான் காரணமாக இருந்துச்சு. இந்த அபூ தாலிப் அபூ ஜஹலை அவர் நேசித்தார். உக்பத் இப்னு அபி முஈத் என்பவனை அவர் நேசித்தார். இன்னும் பல முஷ்ரிக்கீன்களை அவர் நேசித்தார். அவர் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அரவணைப்பாக இருந்தார். அவருடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தார். வரலாற்றிலே அபூ தாலிப் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த ஆண்டையும் ஆமுல் ஹுசுன் கவலை ஆண்டு என்று வர்ணிப்பார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது அபூ தாலிப் அவருடைய மரணம். என்ன காரணம் என்று சொன்னால், அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய பிரச்சாரத்திற்கும் மிக மிக உறுதுணையாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, அபூ தாலிப் உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர் இணை வைப்பாளராக மரணித்து விட்டாரே, கான யஹூதுக் வ யக்லபுலக், உங்களை அவர் பாதுகாப்பவராக இருந்தார், உங்களுக்காக மற்றவர்களின் மீது கோபப்படுபவராக இருந்தார், மற்றவர்களை பகைப்பவராக இருந்தார், அவருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், மறுமையிலே ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் இணை வைப்புல மௌத்தாயிட்டாங்க, அவருக்கு நிரந்தர நரகம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய பரிந்துரை மட்டும் இல்லாதிருந்தால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் இருந்திருப்பார். அபூ தாலிப் நரகத்தினுடைய மேல் தட்டில் இருக்கிறார். நிரந்தரமான வேதனை, நரகத்திலேயே மிக குறைந்தபட்ச வேதனையை பெறக்கூடியவர்களில் அபூ தாலிப்பும் ஒருவர். அவருக்கு எப்படி நரகத்தில் வேதனை செய்யப்படும்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கான யூதவ் அலா அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத்தான், அவருடைய உள்ளங்கால்களில் 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும், அதன் காரணமாக அவருடைய மண்டை கபாலம் கொதித்து வடியும். அந்த அளவிற்கு மிக பயங்கரமான வேதனை தான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை. இந்த வேதனையில் அபூ தாலிப் நிரந்தரமாக இருப்பார். இந்த அபூ தாலிப்பை கெடுத்து நாசமாக்கின எது தெரியுமா? அவர் வாழும்போது வாழ்ந்த நண்பர்கள். அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடம் வருகிறார்கள். யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய தந்தையின் சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லா வணக்கங்களுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிவிடுங்கள். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்கள். மரணிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மொழிந்து விடுங்கள். உஹாஜுலக பிஹா இன்தல்லாஹ், அந்த ஒரு வார்த்தையை கொண்டு, அந்த ஏகத்துவ திருக்கலிமாவை கொண்டு, அந்த தௌஹீதுடைய வாசகத்தை கொண்டு உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் வாதாடி எப்படியாவது உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்று தந்து விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், சொர்க்கத்துடைய தலைவர், இறுதி நபி அங்கே தன்னுடைய சிறிய தந்தையிடம் மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார், எப்படியாவது இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்கள். ஆனால் அபூ தாலிபுடைய நண்பர்கள், அபூ ஜஹல் அங்கே இருக்கின்றான், அப்துல்லா இப்னு அபி உமையா அங்கே இருக்கின்றான். அபூ தாலிபை பார்த்து கேட்கிறார்கள், அதர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய கொள்கையை நீங்கள் வெறுக்கப் போகிறீர்களா? நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய கொள்கையை தான் நம்ம கிட்ட திணிப்பாங்க. அபூ தாலிபுடைய நண்பர்கள் அபூ தாலிப் அவர்களை மீளவே முடியாத பெரும் நஷ்டத்தில் தள்ளினார்கள். அபூ தாலிப் மரண தருவாயிலே அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய கொள்கையில் தான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மரணித்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துக்கம் தாங்க முடியாமல் சொன்னார்கள், லா அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹு அன்க, அல்லாஹ் என்னை தடுக்கின்ற வரை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீர் நாடியோருக்கெல்லாம் நேரான வழியை நீ செலுத்திவிட முடியாது, வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகின் வலவ் கானு உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இணை வைத்த நிலையில் மரணித்தவர்கள் நரகவாதிகள் தான் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் தகுதி கிடையாது.
நபிக்கு மட்டும் கிடையாது, ஈமான் கொண்ட எந்த மூமின்களுக்கும் தகுதி கிடையாது. அப்ப பாத்தீங்களா, அபூ தாலிபுடைய உயர்ந்த அந்தஸ்தை அவர் ஈமான் கொண்டிருந்தால் உண்மையிலேயே சொர்க்கத்தில் மிக உயரிய அந்தஸ்துக்கு அவர் சென்றிருக்கலாம். ஆனால் அவரை கெடுத்து நாசமாக்கியது எது? அவருடைய நட்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாம் யாரை நேசிக்கின்றோம், யாரோடு நட்பு கொள்கின்றோம் என்பதை மிக அற்புதமாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி, மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கை விரல்களை கடித்துக் கொண்டிருப்பான். அவன் சொல்வான், யா லைத்தனி இத்தஹத்து மஅ ரசூலி சபீலா, நான் இறை தூதரோடு என்னுடைய கொள்கை பயணத்தை அமைத்திருக்க வேண்டுமே. யா வைலத்தி லைத்தனிலம் அத்தஹய ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இன்னாரை நான் கண்ட கலிசலைகளை எல்லாம் என்னுடைய உற்ற நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. நாம வழிகேட்டில் உள்ளவர்களை, தீய பண்பு உடையவர்களை, சினிமா கூத்தாடிகளை, வழிகேட்டு தீய காரியங்களை போதிக்கக்கூடியவர்களை, தீய கொள்கைக்கு சொந்தக்காரர்களை நம்முடைய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் லகத் அலல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி, எனக்கு அறிவுரை வந்த பிறகு, இறைவனுடைய வழிகாட்டுதல் வந்த பிறகு என்னை இந்த நண்பன் வழிகெடுத்து விட்டானே என்று மறுமையில் பாவிகள் கதறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இதைத்தான் தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நாம் சொல்கின்றோம். இந்த இஸ்லாமிய இளைஞருடைய நிலை என்ன? மதுவில் தள்ளாடக்கூடிய இளைஞர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்கள், சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள், காதல் என்ற பெயரிலே கண்டவர்களோடு படிதாண்டக்கூடிய சில இளம்பெண்கள், இவங்கெல்லாம் சீரழிவதற்கு என்ன காரணம்? திருட்டு குற்றத்திலே சில இளைஞர்கள் ஈடுபடுகிறார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவெளியிலே எவ்வாறு ஒழுக்கமாக நடக்க வேண்டும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையெல்லாம் அறியாத தான் தோன்றி கூட்டமாக இன்றைக்கு பல இளைஞர்கள் மாறி இருக்கின்றார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இளைஞர்களுடைய நட்பு. அந்த இளைஞர்கள் யாரை நேசிக்கிறார்கள்? சினிமா கூத்தாடிகளை நேசிக்கிறார்கள். சினிமா கூத்தாடிகளை நேசிக்கும் பொழுது அந்த சினிமா கூத்தாடியை பார்த்து நான் எல்லா நற்பண்புகளையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை காட்ட முடியுமா? நான் சினிமா கூத்தாடியை பார்த்து தான் நான் புகைப்பிடிப்பதில்லை, நான் தண்ணி அடிப்பதில்லை, நான் என்னுடைய மனைவியை சரியாக கவனிக்கின்றேன், என்னுடைய தாயை சரியாக கவனிக்கின்றேன் என்று எல்லா நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவரை காட்ட முடியுமா? சினிமா கூத்தாடிகளை பார்த்தா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல விஷயத்தை ஏதாவது ஒரு படத்தில் சொன்னதை வச்சு செய்வானே தவிர மனிதனை மிருகமாக்கக்கூடியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ரோட்டில் செல்லக்கூடிய பெண்களை எல்லாம் தவறான பார்வை பார்க்க வைக்கக்கூடியதான் சினிமா கலாச்சாரம். அன்போடு வளர்த்த பிள்ளைகளை கண்டவனோடும் ஓடி செல்லக்கூடிய கலாச்சாரத்தை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். வீதிக்கு வீதி, முக்குக்கு முக்கு, சந்துக்கு சந்து டாஸ்மாக் கடைகளை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ஒரு வீதியிலே வாகனத்தில் செல்லும் பொழுது பொதுமக்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், சின்ன குழந்தைகள் வருகிறார்கள். சரியான வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதை மீறி தலைதறிக்க வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய பெருமை பிடித்த இளைஞர்களை உண்டாக்கியது இந்த சினிமா கலாச்சாரம். ஒரு பொதுவெளியில் செல்லும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் எல்லோரும் நம்மை பார்க்கிறார்கள் என்ற கூச்சம் இல்லாமல் பொதுவெளியை ஆபாசமாக மாற்றக்கூடிய கலாச்சாரத்தை உண்டாக்கியதுதான் இந்த சினிமா கலாச்சாரம். ஒக்க சிரிச்சா வைக்க முடியும் சொல்லுவாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த சமூகம் சீரழியும் பொழுது எந்த ஒரு அசிங்கமும் அசிங்கம் என்றே தெரியாத ஒரு கூட்டத்தை உண்டாக்கியது இந்த சினிமா கலாச்சாரம். அப்ப இந்த சினிமா கலாச்சாரத்தில் வீழ்ந்து விட்ட இளைஞர்களோடு ஒன்று சேரும் போது அந்த இளைஞர் மதுவுக்கு அடிமையாவானா இல்லையா? அவருடைய குடும்பம் சீரழியுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது, சூதாட்டம், இன்னைக்கு பாருங்க ஆன்லைன் ரம்மி எத்தனை இளைஞர்கள் இதற்கு அடிமை தெரியுமா? எத்தனை இளம்பெண்கள் இதற்கு அடிமை தெரியுமா? சில ஊர்களில் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடி. நம்முடைய சமுதாயம் விதிவிலக்கல்ல. ஆன்லைன் ரம்மி என்ற பெயரிலே கணவனும் மனைவியும் சூதாட்டத்திற்கு அடிமையாகி அதில் சொத்துக்களை எல்லாம் இழந்து
அதற்கு பிறகும் அந்த சூதாட்ட போதையிலிருந்து விடுபட முடியாமல் பலரிடமும் எனக்கு நோய் இருக்கிறது, எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு கஷ்டம் இருக்கிறது என்று பல லட்சங்களை பலரிடமும் கடனாக வாங்கி அதையும் அந்த சூதாட்டத்திலே போட்டு ஒரு நேரத்திலே எல்லா சொத்துக்களையும் இழந்து கடன் மிகுந்து கணவன் தற்கொலை செய்து கொள்கிறான், மனைவி ஊரை விட்டு ஓடிவிடுகிறார். சில இடங்களில் மனைவி தற்கொலை செய்து கொள்கிறாள், கணவன் ஊரை விட்டு ஓடிவிடுகிறான். இந்த கொடுமையான கலாச்சாரம் எல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? சூதாட்டம். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது, சூதாட்டம், விக்கிரக வழிபாடு, ஜோசியம் பார்ப்பது இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபு, நீங்கள் அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்குவதற்கு தான் ஷைத்தான் நாடுகின்றான். வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதற்கு தான் ஷைத்தான் நாடுகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் அதை விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுவினால் ஒரு குடும்பம், ஒருவன் அவனுடைய உடல்நலன் கெட்டு போவதோடு ஒரு குடும்பமே நாசமாகும், அவனுடைய தலைமுறையே நாசமாகிவிடும், பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் என்பதனால்தான் மற்ற பாவங்களை எச்சரித்ததை விட தௌஹீதுக்கு அடுத்தபடியாக இந்த மதுவை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை சபித்து விட்டான். வபாயிஅஹா, அந்த மதுவை விற்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான். அந்த மதுவை வாங்கக்கூடியவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வஷாரிபஹா, அந்த மதுவை குடிக்கக்கூடியவனை சபித்து விட்டான். வஆசிரஹா, அந்த மதுவை தயாரிக்கக்கூடியவன். வமுதசிரஹா, அந்த மதுவை சாறுபடியக்கூடியவன். வஹாமிலஹா, அந்த மதுவை சுமப்பவன். வல் மஹ்மூலத்து இலை, அந்த மது யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவன். வஆக்கிலு சமனஹா, அதனுடைய கூலியை, மது விற்ற கூலியை சாப்பிடக்கூடியவன். எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுங்களா? இந்த மது ஒருவனுக்கு உள்ளே நுழைந்து விட்டால், இந்த மது தீமையிலே ஒருவன் விழுந்து விட்டால் அவன் மீண்டு வருவது மிகப்பெரிய கடினம். அவன் தன்னுடைய உடல்நலத்தை கெடுத்துக் கொள்கிறான், அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, பல்வேறு அவனுடைய போதை தலைக்கேறிவிட்டால் அவனுடைய அறிவு செயல்படாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட பல கேடுகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பது இந்த மது. இந்த மதுவில் வீழ்வதற்கு என்ன காரணம்? அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் தர்கா வழிபாடு மேலோங்கி இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த நட்பு தான் காரணம். எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் அது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அவர்கள் சரியானவர்கள் என்று சிந்திக்காமல் அவர்களை நேசிக்கும் பொழுது ஆலிம்கள் மீது அதிகப்படியான நேசம், அதிகப்படியான பற்று, அவர்கள் சொல்வது குர்ஆனில் இருக்கிறதா, அவர்கள் சொல்வது சுன்னாவில் இருக்கிறதா என்பதையெல்லாம் யோசிக்காமல் அவர்களை நேசிக்கும் பொழுது மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்மை பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்முடைய துன்பங்களை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இஸ்லாத்துடைய அடிப்படை ஏகத்துவ கொள்கை. ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், எவன் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே கூடாது என்றார்கள். அந்த அல்ஹம்து சூராவில் என்ன ஓதுகின்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வை வணங்குவதிலேயே அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறது வந்துடும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி தேடுறது என்பதை தனியாக சொல்லி காட்டுகிறான். இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். யாரிடம் உதவி தேட வேண்டும்? நாம் பிரார்த்தனை செய்து உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். இது நபிகள் நாயகம் நமக்கு போதித்தது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸல்லில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். நீ துஆ செய்து கேட்கிறாயா, அல்லாஹ்ட்ட கேள். ஏன்னு சொன்னோம்னா, நீங்க எல்லாரும் என் முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறீங்க. நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை போன்று உங்களிடம் கேட்டால், கியாமத் வரைக்கும் கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியுமா? எல்லாம் ஹயாத்தா தானே இருக்கிறீங்க. ஒரு 5 ரூபாய் கேட்கணும்,
மனுஷன் கேட்குற மாதிரி காதர் பாய் ஒரு 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டா அவர் தர போறாரு. மனுஷன் கேட்குற மாதிரி கேட்டா தருவாரு. நான் என்னன்னு அல்லாட்ட கேட்குற மாதிரி அவருக்கு சப்தமா சொல்லாம நான் பாட்டுக்கு காதர் பாய்ட்டு துவா கேட்கணும் வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. கியாமத் வரை கேட்டாலும் என் உள்ளத்தில் உள்ள அறிய முடியுமா? ஹயாத்தா தானே இருக்கிறாரு. சரி, இந்த கூட்டத்தில் உள்ள யாராவது அறிய முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள யாராவது அறிய முடியுமா? உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அத்வாஉ ஹுவல் இபாதா. நீங்கள் பிரார்த்தனை செய்வது வணக்கம். இந்த தௌஹீதுடைய அடிப்படையை ஒழித்து நாசமாக்கி சமாதியிலே கையேந்தக்கூடிய சமுதாயத்தை உண்டாவதற்கு என்ன காரணம்? அறிஞர்கள் மீது உள்ள நேசம். நபிகள் நாயகம் எச்சரித்தார்களா இல்லையா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. யகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜிதா. நபிமார்களுடைய சமாதிகளை எல்லாம் அவர்கள் வணங்கும் இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா. இறைவா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய ஷிர்க் இந்த தர்கா வழிபாட்டின் மூலமாக ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுது கூட எச்சரிக்கை செய்தார்கள், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தும் இன்றைக்கு இந்த தர்கா வழிபாட்டிலே இணை வைப்பிலே கணிசமான முஸ்லிம்கள் வீழ்வதற்கு என்ன காரணம்? நட்பு தான் காரணம். ஆலிம்கள் மீது வைத்துள்ள கண்மூடித்தனமான பக்தி நேசம். அவர்கள் சத்தியத்தை சொல்கிறார்களா அசத்தியத்தை சொல்கிறார்களா என்பதை சிந்திக்க விடாமல் ஆக்கியது இந்த நேசம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு விஷயம் பாவமாக இருந்தால், இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு விஷயம் பாவம் என்று தெரிந்துவிட்டால், அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களை கண்டால் குறைந்தபட்சம் அந்த காரியத்தில் ஈடுபடும் போதாவது நீங்கள் அவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கூறுகின்றான், வைதா ராய்தல்லதீன யஹூதுன ஃபி ஆயாத்தினா. நம்முடைய வசனங்களில் வீண் விதண்டாவாதம் செய்பவர்கள், தௌஹீத் கொள்கைக்கு மாற்றமாக சத்தியத்திற்கு மாற்றமாக இஸ்லாம் எதை இணை வைப்பு என்று சொல்கிறதோ அத்தகைய இணை வைப்பு காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாம் எதை பாவம் என்று சொல்கிறதோ அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட கூட்டங்களை நீங்கள் கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலே விதண்டாவாதம் வீண் விவாதம் செய்யக்கூடிய கூட்டங்களை கண்டால் நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த திருமறை குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதை கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது என்றால் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகமும் எந்த பாவங்களை எல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அந்த பாவங்களை செய்யக்கூடிய சபையாக ஒரு சபையில் உள்ளவர்கள் இருந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை கண்டால், ஃபலா தகூது மாஹும் ஹத்தா யஹூலு ஃபீ ஹதீஸில் கைரி. அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடும் வரை நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் ஒரு கூட்டம் பாவமான காரியம் செய்கிறாங்க, ஷிர்க செய்கிறாங்க, பாவமான காரியம் செய்கிறாங்க, திருமணம் என்ற பெயரிலே ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய வரம்புகளை மீறி பல்வேறு இஸ்லாம் சொன்ன ஒழுக்க மாண்புகளை மீறி நடக்கிறார்கள். அந்த சபையில போய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பிதாவான காரியங்கள் நடக்குது, அந்த சபையில போய் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படி அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும்? இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும். அப்பொழுது நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த நட்பாக இருந்தாலும், ஒரே ஒரு நட்பை தவிர எந்த நட்பாக இருந்தாலும் அந்த நட்பு மறுமையில் நமக்கு பெரிய இழிவைத்தான் தேடித்தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன். எல்லா உற்ற நண்பர்களும் மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். நட்பை எடுத்து பாருங்க. ஒரு பெரிய டாக்டராக இருந்தால் நம்ம டாக்டரோடு நட்பு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நோயை பற்றி ஆலோசனை கேட்டுக்கலாம். அதை டாக்டரோடு நட்பு வைக்கக்கூட நான் சொல்லலை. நல்ல டாக்டராக இருந்தால் நட்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு வழிகேட்டை போதிக்கக்கூடியவராக இருந்தாலும் நான் அவரோடு நட்பு வச்சுக்கிடுவேன், அவரோடு நான் நெருங்கி பழகுவேன், அவரோடு நான் அவர் செய்யக்கூடிய வழிகேட்டை கண்டிக்க மாட்டேன் என்று இருந்தால்
ஒரு செல்வந்தர், இவரோட நட்பு வச்சுக்கிட்டா நமக்கு ஆபத்தில் உதவுவார் என்பதற்காக மட்டும் அவருடைய தீமைகளை கண்டிக்காமல் நட்பு வைப்பது. ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அந்த பெண்ணோட நம்ம நட்பு வைத்துக் கொண்டால் நமக்கு சில சிறப்பு கிடைக்கும் என்பதற்காக நட்பு வைப்பது. இப்படி மார்க்கம் இரையச்சம் என்ற அடிப்படை இல்லாமல் வேறு எதற்காக நட்பு வைத்தாலும் அந்த எல்லா நண்பர்களும் மறுமையில் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களை தவிர. இந்த உலகத்தில் ஒருவரோடு நாம் நட்பு வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரை பார்த்தால் உங்களுக்கு இறைவனை பற்றிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர் உங்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தனிமையிலும் போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பொதுவெளியிலும் போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சில சைத்தா இருப்பான், பொது வழியில் அல்லாஹ் இறைவா அப்படியே கண்ணீர் விட்டு கதறுவான். அவனோட தனிமையில் பெற்றவங்க வச்சுக்கிட்டுங்க, ஷைத்தானா இருப்பான். இந்த நட்பு பெரிய டேஞ்சர். உங்களுக்கு தனிமையில் இருந்தாலும் பொதுவெளியில் இருந்தாலும் அவன் இறைவனுடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும், தௌஹீதை போதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஐங்கால தொழுகைகளை உங்களுக்கு தொலை ஏவக்கூடியவனாக இருக்க வேண்டும், உங்களுக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும், தீமைகளை விட்டு அவன் தடுக்க வேண்டும், உங்களுக்கு நற்குணங்களை போதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் ஹலீலாக எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய திருமுகத்தை நாடி அவனிடம் பிரார்த்திக்கிறார்களே, அல்லாஹ்வை வணங்குகிறார்களே, அவர்களோடு உண்மை நீர் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நாயகமே நீங்க யாரோடு இருக்கணும்? இந்த மாதிரி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவனுக்காக இறைவனை மட்டும் வணங்கி வழிபடுகிறார்களே, அத்தகைய ஏகத்துவவாதிகளோடு உண்மை நீர் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்திற்காக, பதவிக்காக, பகட்டுக்காக, அந்தஸ்துக்காக, செல்வத்திற்காக, வேறு நோக்கங்களுக்காக அவர்களை விட்டும் உம்முடைய பார்வையை திருப்பி விடாதீர். இன்றைக்கு எத்தனையோ ஏகத்துவத்தை தெரிந்த சகோதரர்கள் இன்றைக்கு பதவிக்காக, அரசியலுக்காக ஏகத்துவத்தை தொலைத்த வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாகூர் தர்கா கபருக்கு முன்னாடி கண்ணை பொத்தி நிற்கிறார். இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் மீலாது விழா கொண்டாடுகிறார். இன்னொருவர் விக்கிரக வழிபாட்டிற்கே சென்று விட்டார். என்ன காரணம்? பதவி, ஓட்டு வேணும், அந்தஸ்து வேணும். லட்சத்தில் ஒருவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைத்து விடுமா? பார்க்கிறோம். இந்த உலகத்துடைய அலங்காரத்திற்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக, வேறு நோக்கங்களுக்காக நீங்கள் அவர்களை விட்டும், ஏகத்துவத்தில் உள்ளவர்களை விட்டும் உங்களுடைய பார்வைகளை திருப்பி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா. யாருடைய உள்ளத்தை நம்மை நினைப்பதை விட்டும் நாம் திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாக இருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் எந்த நிழலுமே கிடையாது அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர. அந்த மறுமை நாளில் சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கும் விசாரணை நாளில் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவ அளவிற்கு வேர்வையால் கடிவாளமிடப்பட்டிருப்பான். அந்த நாளில் 7 வகை தன்மை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசியின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். அவனுடைய அரியாசனத்துடைய நிழலை கொடுக்கின்றான். அதில் ஒரு சாரா யார் தெரியுமா? ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். எதுக்காண்டி? காசுக்காண்டி கூடணுமா? அல்லது எம்எல்ஏ பதவிக்காண்டி கூடணுமா? ஓட்டுக்காண்டி கூடணுமா? எதற்காக கூடியிருக்கிறோம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள், இறைவனுக்காக நேசித்தார்கள். அந்த இறை நேசத்திற்காகவே ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக ஒன்று கூடுவார்கள். தஃபர்ரகா அலை, அந்த மார்க்கத்தை கேட்டு பின்பற்றுவதற்காக பிரிந்து செல்வார்கள். இத்தகைய தன்மை உடையவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசியில் நிழல் பெறுவார்கள். இந்த தன்மை உடையவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் முத்தஹாப்பீன ஃபில்லாஹ் ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்காக நட்பு பாராட்டக்கூடியவர்கள் எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்,
நம்முடைய நாக்கு எப்படி சுவையை உணர்கிறதோ இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு வந்து விடுகிறேன். நம்முடைய நாவு சுவையை உணரும். நமக்கு சுவையான உணவுகள் நாக்கிற்கு பிடிக்கும், இனிப்புகள் பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும். அதே நம்முடைய உடல்ல நோய் இருந்தால் காய்ச்சக்காரன் கொண்டு போய் பிரியாணியை கொடுத்தா அவன் நாக்கு அந்த பிரியாணியை விரும்புமா? நோய் என்பது உணவினுடைய சுவையை தடுத்து விடும். அதுபோன்று உள்ளத்திற்கென்று ஈமானிய சுவை ஒன்று இருக்கிறது. ஒரு உள்ளம் ஆரோக்கியமான உள்ளமாக இருந்தால்தான் அந்த உள்ளம் இறை நம்பிக்கையின் சுவையை உணர முடியும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளம் ஈமான், அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், நபிகள் நாயகம் சொல்லி தந்த நல்ல விஷயங்களை உள்ளம் உட்கொள்ள வேண்டும் என்றால் அந்த உள்ளம் ஆரோக்கியமான உள்ளமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உள்ளத்திற்கு 3 அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். முதலாவது அடிப்படை என்ன தெரியுமா? ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் இருவரையும் தவிர உள்ள அனைத்தை விடவும் அவர்களுக்கு நேசத்திற்குரியவனாக அவனுக்கு ஆக வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்று சொன்னால் இறைவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, இறை தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது, அதுதான் அவர்களை நேசிப்பது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஐயுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். எந்த ஒரு மனிதனை நீங்கள் நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஈமானுடைய சுவையை உணர முடியும். ஒருவரை நேசிக்கிறேன்னா அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இல்லை இவன் என்னுடைய காதலன், இவள் என்னுடைய காதலி, இவர் எனக்கு நிறைய, இவரோடு நட்பு கொண்டால் நிறைய காசு பணம் கிடைக்கும், இவரோடு நட்பு கொண்டால் செல்வாக்கு கிடைக்கும், இவரோடு நட்பு கொண்டால் பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும் என்பதற்காக நேசித்தால் ஈமான் வெறுக்கும், மார்க்கம் வெறுக்கும். உள்ளத்தில் அதுதான் நோக்கம் ஆகும்போது இஸ்லாம் பாரமாக தெரியும். எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், ஐயக்ரஹ ஐயஊத இலல் குஃப்ர் பஅத இத் அன்கதஹு அல்லாஹு மின்ஹு. அல்லாஹ் இறை மறுப்பை விட்டும் காப்பாற்றி தௌஹீதை விளங்க செய்த பிறகு அந்த இறை மறுப்பை நோக்கி, ஷிர்கை நோக்கி, குஃப்ரை நோக்கி, தர்கா வழிபாட்டை நோக்கி, மீலாதை நோக்கி, மௌலிதை நோக்கி, தாயத்தை நோக்கி, என்னென்ன ஜோசியத்தை நோக்கி என்னென்ன ஷிர்கான காரியங்கள் இருக்கிறதோ அந்த குஃப்ரை நோக்கி மீண்டும் செல்வதை வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும்? கமா யக்ரஹு ஐயுக்தஃப ஃபின்னார். நெருப்பில் வீசப்படுவதை எப்படி வெறுப்போமோ அதுபோன்று வெறுக்க வேண்டும். நல்ல சபைகளில் அமர வேண்டும், நல்ல போதனைகளை கேட்க வேண்டும், நல்ல மக்களோடு நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நட்பு கொண்டால் கண்டிப்பாக அந்த நட்பு நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசி இளைஞர்களோடு நட்பு கொண்டிருந்த நாயை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகல்புஹும் பாசிதுன் திராஇஹி பில் வஸீத். அந்த அவருடைய நாய் தன்னுடைய கால்களை விரித்துக் கொண்டு அந்த குகை வாசலிலே இருந்தது என்று நல்லவர்களோடு தொடர்பு கொண்ட, கொள்கைக்காக வாழ்ந்த மக்களோடு நட்பு கொண்ட நாயை கூட திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆனால் முஷ்ரிக்கீன்களோடு, இணை வைப்பாளர்களோடு, தீய காரியங்கள் செய்பவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால், நட்பு வைத்தால் நிச்சயமாக அந்த நட்பு இம்மையிலும் நம்மை நாசமாக்கிவிடும், மறுமையிலும் நம்மை நாசமாக்கிவிடும். எனவே நன்மக்களோடு, சத்திய கொள்கை சீடர்களோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தகைய வழிகாட்டுதல்களை வழங்கினார்களோ அத்தகைய நன்மக்களோடு நம்முடைய நட்பை நாம் வைத்துக் கொள்வோம், நல்லவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுப்போம் என்று கூறி வேண்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.